வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். பொதுவாக அமைச்சர்கள் அல்லது அதிகாரிகள் தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சௌகரியங்களை கொடுக்கப்பட்ட வரைமுறைகளுக்கு மேலாக கூட பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படின்லாம் பொதுவாக ஒரு அபிப்பிராயம் உண்டு. பல பேர் அது மாதிரி அதை ஒரு பெரிய குற்றமாக நினைக்கிறது இல்லை. என்னை பொறுத்த மட்டும் அது ஒரு தவறு, குற்றமாக நினைக்கிறதுல பல பேர் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருப்பாங்க. அந்த உதாரணமாக இந்த ஆஃபீஸர்ஸுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் போடுறது உண்டு. அது அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு வீட்டில் நியூஸ் பேப்பர் போடணும். வரைமுறை என்ன இருக்குன்னா, நியூஸ் பேப்பரை அதுக்கப்புறம் அந்தந்த மாதமோ அல்லது 3 மாதத்துக்கு வரைக்கும் நியூஸ் பேப்பர் விற்று அந்த பணம் எவ்வளோ வந்துச்சோ அதை கவர்மெண்ட் ட்ரெஷரியில் கொடுக்கணும். இது பல பேருக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். எத்தனை பேர் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அரசும் அதை பெருசாக பார்த்துக்கிறது இல்லை. இந்த 12 ரூபாயும் 18 ரூபாயும் என்ன வந்ததுன்னு ஒரு நினைக்கிறாங்களோ என்னமோ. அது சில அமைச்சர்கள்ட்ட அதிகாரிகள் எத்தனையோ பேர்ட்டு அந்த நேர்மையை பார்த்துருக்கேன். சில எனக்கு அமைச்சர்கள் நிறைய பேரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. சில பேர் பார்த்துருக்கேன். அது ரொம்ப அதிசயிக்கத்தக்க நேர்மை உள்ளவங்கள பார்த்துருக்கேன். ஏகே ஆண்டனின்னு சொல்லி கேரளாவை சேர்ந்த அவர் ஒரு காலத்தில் கேரளா முதலமைச்சராகவும் இருந்தார், டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார். நரசிம்மராவ் பீரியடில் நான் நேரம் இன்னொரு அமைச்சருக்கு நான் தனி உதவியாளராக இருந்தேன். அவருடைய உதவியாளர் மாதவன் பீகார் காடரை சேர்ந்த ஒரு மலையாளி ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவருடைய உதவியாளர் இருந்தார். எனக்கும் மாதவனுக்கும் நல்ல பழக்கம் இருந்தது. அப்போது மாதவன் சொன்னார், அவர் டென்யூர் முடிகிறதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டார், தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அப்போ மாதவன் மாதவன்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா ரிசைன் பண்ண போன போது பிரைம் மினிஸ்டர் பார்க்க போது, ராஷ்டிரபதி பவனில் போய் பார்க்க போன போது இவர் அரசு வண்டி எடுத்துகிட்டு போனார். அவருடைய மனைவி ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சரியான நினைவில். அப்போ ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு திரும்பி வரும்பொழுது அவருடைய துணைவியார் ஃபியட் கார், அவங்களுக்கு சொந்தமாக ஃபியட் கார் இருந்தது, அந்த காரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவர் அந்த காரில் போய் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வண்டியை யூஸ் பண்ணாமல் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு திரும்பி போயிட்டார். நான் சொன்னேன், மாதவன், ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். அது இவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொரு அணுவாக தன்னை ஒரு நேர்மையாளனாக நடத்தி மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருந்த ஒருத்தரை பற்றி நினைக்கும்போது அது அவருக்கு நீங்கள் உதவியாளராக இருந்திருக்கீங்க, ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு. இவர் இன்னொன்று சொன்னார். அது மட்டும் இல்லை, ரெசிக்னேஷன் பண்ணுறதுக்கு லெட்டர் கொடுத்துட்டு வந்தார். டேபிள் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தார். இந்த ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறதுக்கு A4 ஷீட்ஸ் இருக்கும். அதில் பயன்படுத்தாத ஷீட்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி எங்கள் ஆஃபீஸில் ஒவ்வொருத்தரையாக விசாரித்து அத்தனை பேப்பரையும் செக்ரட்டரி ஆஃபீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் கொண்டு போய் ஒப்படைச்சோம். இதெல்லாம் கேட்குறதுக்கே புல்லரிப்பான ஒரு விஷயங்கள். இப்படி ஒருவர் இருந்தார், இப்படி ஒரு அமைச்சர் இருந்தார் அப்படிங்கிறது கேட்குறதுக்கே புல்லரிப்பான விஷயங்கள். ஏகே ஆண்டனி நான் நேராக பார்த்துருக்கேன். என்னுடைய அமைச்சரோட உரையாடுறதுக்கு வந்திருக்காரு, அல்ல என்னுடைய அமைச்சர் போகும்போது என்னையே கூப்பிட்டு போயிருக்காரு. நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப எளிமையான மனிதர், ஆழமான மனிதர், ரொம்ப எளிமையான மனிதர். இந்த அளவுக்கு பொது வாழ்வில் நேர்மையாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தவர் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாள். இன்னும் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.